சென்னை அடையாறில் மாநகர ஏசி பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியம் தழங்க கேட்கலாம். சுப்பிரமணியம், என்ன ஆச்சு? எந்த மாதிரி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது? என்ன பாதிப்பு? சென்னை அடையாறு எல்பி சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர ஏசி பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து காரணமாக அந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தில் மொத்தம் 10 பயணிகள் மட்டும் பயணம் செய்தார்கள். அதில் நடத்துனர், ஓட்டுநர் இருந்திருந்தார்கள். கரும்புகை முதலில் பேருந்தில் இருந்து வெளியேறி இருக்கிறது. உடனடியாக பயணிகள் அனைவரையும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வெளியேற்றினார்கள். அதன் பிறகு தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வருவதற்குள் பேருந்து முழுவதுமாக பற்றி எரிந்தது. இதில் பேருந்து முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. பிராட்வேயில் இருந்து கேளம்பாக்கம் சிறுசேரி நோக்கி செல்லக்கூடிய 109C என்ற பேருந்து தான் அந்த பேருந்து. இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான விசாரணை காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக அந்த பேருந்து அருகில் யாரும் செல்ல காவல்துறை அனுமதிக்கவில்லை. அடையாறு எல்பி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வழி பாதை முழுவதும் பேருந்து தீப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த சாலையில் மட்டும் வாகனங்கள் செல்லாமல் போக்குவரத்து போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்ற தகவலையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது நாங்க லைவ் விஷுவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த மாதிரியான பாதுகாப்பிற்கு? தீயை அணைத்தாகிவிட்டது என்று சொல்லிட்டீங்க. காவலர்கள் யாருமே அங்கு தென்படவில்லையே? நடத்துனரும் ஓட்டுநரும் பயணிகள் மொத்தம் 10 பயணிகள் அதில் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பாக பேருந்திலிருந்து வெளியேற்றினார்கள். அதன் பிறகு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் தீ முழுவதுமாக எரிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து போலீசார், அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் பேருந்து அருகில் பொதுமக்கள் செல்லாத வகையில் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் செல்போனில் பொதுமக்கள் அதை வீடியோ பதிவு செய்வதற்காக முயன்றிருக்கிறார்கள். ஆனாலும் போலீசார் அவர்களை அருகில் செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தீ விபத்தில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அதே போல தீ விபத்துக்கு உள்ளான இருக்கக்கூடிய அந்த பேருந்து ஏசி பேருந்து என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சுப்பிரமணியன், உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி.